தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐரோப்பு நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏற்றரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திறவரதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவங்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திறவரதாயிரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திறவுள்ளதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் இதோ சீக்கிரமாய் வருகிற எங்கள் ஆத்ம மனவாளனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. அந்த நாட்கள் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது வாக்கானது இந்த கடைசி நாட்கள் தம்முடைய மனவாட்டிக்கு நீர் கொடுத்திருக்கிறவர்கள் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளில் மோசையோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களையும் பலத்த காரியங்களையும் செய்தீர். யோசுவோட கூட இருந்து பெரிய காரியங்களையும் பலத்த காரியங்களையும் செய்த அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து இந்த கடைசி நாட்கள் தம்முடைய மனவாட்டி கூட இருந்து கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வாசித்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், கேட்கிற இருதயங்களையும் பேசுகிற அடியனையும் கர்த்தர் தம்முடைய சட்டைகளுக்குள்ளாக மறைத்து நீரங்களை வழிநடத்தும்படியாய் உம்முடைய ஆவினால் நீரங்களை வழிநடத்தும்படியாய் எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஆமென். அல்லேலூயா சொல்றாரு. இங்க பாருங்க, நான் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன சொல்றாருப்பா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, மோசையை கொடுத்துள்ள மோசையோடு கூட இருந்தது போலங்கிற செய்தி இது சுய பெருமைக்காக அல்ல. இதில் நான் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. இப்பொழுது உங்கள் மத்தியில் இருக்கும் அந்த ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். என்ன சொல்றாருப்பா? உங்கள் மத்தியில ஒருவர் இருக்கிறார், அவரை உங்களுக்கு என்ன செய்யற நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அந்த சுகமாகுதலை அங்கே செய்வதற்கு மட்டுமே அதில் நான் செய்ய வேண்டிய ஏதோ தனிப்பட்ட காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அது பலவீனமாய் இருக்கிறவங்களுக்கு அல்ல சுகவீனமாய் இருக்கிறவங்களுக்கு சுகமாகுதலை குறித்துள்ள காரியங்களை குறித்து மனுஷனால செய்கிற எந்த காரியங்கள் ஒன்றுமே அங்கு இல்லை. அவர் என்கிறார், என்னை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, எந்த மனுஷனால ஒன்றுமே செய்ய முடியாது. அது அவராக இருக்கிறது. யாரா இருக்கிறது? சுகவீனமாய் இருக்கிறன்னு நம்மளை சுகப்படுத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் பலவீனமாய் இருக்கிற மனுஷன் நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்ன வேதம் அப்படித்தான் சொல்றது. அவருடைய தழும்புகள்னால் சுகமானீர்கள். யாருடைய தழும்புகள்னால் சுகமானீர்கள்? அவருடைய தழும்புகள்னால் சுகமானீர்கள். பாருங்க, ஒரு நல்ல ஒரு காரியத்தை அங்க வைக்கிறார். என்னன்னா, ஆபிரகாமுடைய தேவன் ஒவ்வொருவரை அழைக்கிறார் என்று சொன்னால், ஆபிரகாம் எப்படி அழைத்தாரோ அதே போல தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார் என்று சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு உள்ளாக என்ன இருக்கிறது என்றால் ஜீவன் இருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்ட அந்த ஜீவன் இருக்கிறது நிமித்தம் தான் என்னன்னா நம்மை அழைத்து பிரித்து எடுத்திருக்கிறார். நம்மிடத்துல ஜீவன் இல்லை என்று சொன்னால் நம்ம இங்க வந்து இருந்திருக்க மாட்டோம். யாரும் எங்கேயாவது ஒரு ஸ்தாபன சபையில இருந்திருப்போம். அதான் சொல்றார் பாருங்க, அது அவராக இருக்கிறது. நீங்கள் எங்கே இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர் சரியாக உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்க பக்கத்தில் இப்ப யார் இருக்கிறார்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதான் அது அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையாக இருக்கிறது. நாம் அப்படித்தான் விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது. ஆனால் ஜனங்களில் அதை உண்மையாக நம்ப வைப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. இந்த காரியத்தை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுத்து அதை நம்ப வைக்கிறது என்னது கடினமான காரியம்தான். இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார் என்று சொல்லி அதை நம்ப வைக்கணும்னா மிகவும் கடினமான காரியம். பாருங்க, 3.5 வருட ஊழியத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தது யாரு? தோமா. பேதுரு என்ன சொன்னான்? போய் நம்முடைய கர்த்தர் உயிர் திறந்தார். அவன் என்ன சொன்னான் பாத்தீங்களா? நான் அவரை கண்டு
அவருடைய விழாவில் என் கையை விட்டு துளாவினால் ஒழிய என்ன செய்ய மாட்டேன், நான் விசுவாசிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஜனங்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. என்ன சொல்றாரு? மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன்னு சொன்னார். அப்ப மோசையோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு அவருடைய மனவாட்டியோட கூட இருந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, மேடைக்கு வருவதை அவர்கள் பார்க்கிறார்கள், மேலும் ஊழியம் ஏறெடுக்கப்பட்ட அவருடைய விசுவாசனால் கட்டப்பட்ட அவர் குணமாக்கப்படுகிறார். அதன் பிறகு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை, அவ்வளவுதான். அதை செய்ய அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது. எந்த விஷயம், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு கடினமான வாழ்க்கை தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுங்கிறது ஒரு கடினமான காரியங்கள் தான். உலக பிரகாரமான ஸ்தாபனங்கள் போலாம், அது மிகவும் எளிதான காரியங்களாக இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலுங்கிறது அது ஒரு மிகவும் கடினமான காரியமாகத்தான் இருக்கிறது. அது இன்றைக்கு மட்டுமல்ல, ஆதியிலிருந்தே அப்படிதான் இருக்கு பாருங்க. என்னிலிருந்து? ஆதியிலிருந்தே அப்படிதான் இருக்குது. தேவனை விசுவாசிக்கிற காரியங்கள் ஜனங்களுக்கு மத்தியில் மிகவும் கடினமான காரியமாக தான் இருக்கிறது. ஆனால் அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு உள்ளாக அவர்களோடு கூட தேவன் இருக்கிறார். சொல்றார், எப்பொழுதுமே ஜனங்களுடன் தனிப்பட்ட முறையில் நான் தொடர்பு கொள்வதற்கு பதிலாக அவர்களை இயேசுடன் தொடர்பு கொள்ள செய்வதுதான் சரியான வழி என்று நினைக்கிறேன். ஒரு ஜனங்களை நீங்க போய் சந்திக்கிறீங்கன்னு சொன்னா அந்த ஜனங்களோட உங்களுடைய ஐக்கியத்தை விட அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் பண்ணுவதை அவர் விரும்புகிறார். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். தேவன் சொல்றார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. பாருங்க, அவரிடத்துல போனாதான் நமக்கு எல்லாமே உண்டு. நீங்க ஒரு ஸ்தாபனத்துல போனா ஒண்ணும் கிடையாது, ஒரு மனுஷனை நம்பி போனா ஒண்ணுமே கிடையாது. ஆனால் தேவனை நம்பி போகும் பொழுது தேவன் நம்மை ஒருபொழுதும் கைவிடுகிறது இல்லை. இன்னொரு இடத்துல சொல்ல பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்பொழுது கிரியை செய்தது சொல்லுங்களேன் பாப்போம். வாசிங்க அந்த வசனத்தை, 22 ஆதியாகமம் 9:13 வாசிங்க. ஆபிரகாமுடைய விசுவாசம் கிரியை செய்தது பாப்போம். தேவன் அவருக்கு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடிக்க கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையானாமே உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூரன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன வெளியிட்டான். போதும் பாருங்க, ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்பொழுது வெளிப்பட்டது? எல்லாருக்குள்ளே விசுவாசம் இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரிடத்தையும் இருக்கிறது ஒரு விசுவாசம், தேவன் தந்த விசுவாசம் இருக்குது. இங்க என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்பொழுது கிரியை செய்தது? எப்பொழுது கிரியை செய்தது? தன்னுடைய சொந்த மகன் என்றும் பாராதபடிக்கு அவன் என்ன செய்யறான் பாருங்க. அவன் கேட்கிறான், அப்பா எல்லாமே நம்மிடத்துல இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, வெட்டுக்கத்தி இருக்கிறது, மரக்கட்டைகள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை நம்மிடத்துல? பலியிடுறதுக்கெல்லாம் ஆடு எங்கே? அவன் என்ன சொல்றான்? தேவன் அவர்களை சந்திப்பான். இவன் கொண்டு போய் பலிபீடத்தை கட்டுறான், பலிபீடத்தை மேல மரக்கட்டைகளை அடுக்குறான், என்ன செய்யறான்? எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? மகனை பிடிச்சி செய்யறான், கை கால்களை கட்டி எங்க செய்யறான்? ஆடை எப்படி படுத்துக்கிறாங்க? ஆடை அப்படிதான் செய்வாங்க, கை காலில் கட்டி எங்க கொடுக்குறான்? அந்த பீடத்தின் மேல் கிடத்துக்கும் பொழுது கையை கொண்டு நிற்கிறான், தன்னுடைய வெட்டுக்கத்தை உயர்த்தும் பொழுது தேவன் செய்யறான். பிள்ளையாண்டன் மேல் என்ன செய்யறாது பாருங்க. விசுவாசம் அதுவரைக்கும் தேவன் அவனிடத்தில் இருந்த விசுவாசமானது அந்த கிரியை மூலமாக அங்கு வெளிப்படுகிறது. அப்ப ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசம் தேவன் மேல் வைக்க அந்த அன்பானது எதுல வெளிப்படணும்னா கிரியையின் மேல் வெளிப்படணும். அதனாலதான் வேதம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்னொரு பாருங்க, இன்னொரு மனுஷன் இருக்கிறான். மத்தேயு 27:4-5 வாசிங்களே. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொண்டதனால் பாவம் செய்தேன் என்றான். 4-5. அதற்கு அவர்கள், உங்களுக்கு என்ன, அது உண்பாய் என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவனுக்கு எழுதிட்டு புறப்பட்டது. அப்ப பாருங்க, இங்க என்ன இருக்கிறன்னா, என்ன இருக்கிறது? இங்க கிரியல் இல்லாத விசுவாசம் மரித்து போனதாக இருக்கிறது. இப்போ யூதாஸ் காரியத்துல என்ன இருந்தது? விசுவாசம் இருந்ததா?
கிரியை இருந்ததா? கிரியை இருந்தது. என்ன கிரியை இருந்தது? யாருடைய கிரியை இருந்தது அவனிடத்துல? சத்துருடைய கிரியை தான் அவனுக்கு இருந்தது. அவனுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் வேறுபட்டதாக இருந்தனால் அவனுடைய கிரியையானது விசுவாசம் இல்லாதபடி அது எப்படி இருக்கிறது? செத்ததாக இருந்தது. அவனுடைய விசுவாசத்தை என்ன முடியாது? இயேசு கிறிஸ்துவின் முழுவதுமாக வைக்க முடியவில்லை. அவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் முழுவதுமாக விசுவாசம் வைத்திருந்தால் என்ன செய்திருக்க மாட்டான்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்திருக்க மாட்டான். 30 வெள்ளிக்காசுக்காக என்ன செய்வான்? காட்டி கொடுக்கவே மாட்டான். அவனுடைய கிரியைகளானது அவனை வெளிப்படுத்தி விட்டான். அதனால பந்தியிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு கொடுத்து அவனை கையில கொடுத்துட்டு என்ன செய்றாரு? நீ செய்ய வேண்டியதை செய். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவன் கிரியைகளினால் அதை எழுதுகிறான், வெளிப்படுத்துகிறான். அவனுடைய விசுவாசம் எதில் வெளிப்படுகிறது? கிரியைகளினால் வெளிப்படுகிறது. இங்க யூதாஸ் காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது இவருடைய விசுவாசம் இவனுக்கு இல்லாமல் இருந்து கிரியைகள் என்ன இல்லை? கிரியை எப்படி இருக்கிறது? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால் நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். கடைசி கட்டத்தில் உணர்ந்து ஒரு காரியமுமே இல்லை. அதனால சொல்றார் பாருங்க, ஆகையால் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி விட்டார் என்று நான் கூறும் பொழுது அவர் கல்வாரியில் மரித்த போதே ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி விட்டார். அவர் மரித்த போது குணப்படுத்தி விட்டார். அவர் உயிர் தெழுந்த பொழுது அவருக்குள் இருந்த மனவாட்டியும் உயிர் தெழுந்து விட்டார். அதான் விசுவாசம். அவர் மரித்த பொழுது என்ன செய்றாரு? எல்லாருடைய பலவீனங்களையும் சுகவீனங்களையும் நோய்களையும் எல்லாவற்றையும் அவர் குணப்படுத்தி விட்டார். அவர் உயிர் தெழுந்த பொழுது அவருக்குள் இருந்த மனவாட்டியும் என்ன? அந்த மனவாட்டி எங்க இருந்தா? அவருக்குள் தான் இருந்தா. உலக தோற்றத்துக்கு முன்னே அவருக்குள் இருந்தா. அவளும் என்ன செய்தா? உயிரோட எழுந்துட்டார். ஆனா யாருக்கும் காண முடியல. காண முடியுமா? காண முடியல. பாருங்க, அடுத்து சொல்றாரு, அவர் அங்கே பரிகாரம் செய்து விட்டார். உங்களுடைய பாவம் மற்ற நோய்களுக்கான அனைத்து தன்மைகளும் கடன் செலுத்தப்பட்டு விட்டது. ஒரு வசனத்தை வாசிங்களா? ஏசாயா 53:5 வாசிங்களா? அதுல கரெக்டா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயா 53:5. பாருங்க, இங்க என்ன சொல்லுது? ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இதை பற்றி எந்த சம்பவம் அவன் சொல்றான்? தீர்க்கதரிசனம் சொல்றான் பாருங்க. நம்முடைய நீர்தல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நினைத்து அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தீர்க்கன் இதைப்படி என்கிறான். அருமையாக தேவனை குறித்து என்கிறான். தீர்க்க தரிசனம் சொல்கிறான், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறோம். யாருடைய தழும்புகளால்? அவன் யார் ஆராய்த்துக் கொண்டிருந்தான்? யெகோவா தேவனை ஆராய்த்துக் கொண்டிருந்தான். யெகோவா தேவனுடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு அவன் அறிக்கை எடுக்கிறான். அந்த கண்மலை யாரா இருக்கிறது? கிறிஸ்துவாக இருக்கிறது. அப்போ இனியோட சொல்றாரு, வியாதிக்கு காரணம் பாவம். நாம் பாவம் இதை செய்வதற்கு முன்பு நமக்கு எந்த வியாதியும் இல்லை, ஒரு வியாதியுமே இல்லை. பாருங்க, அந்த சிறு குழந்தைகளை பாருங்க, அதுக்கு இயற்கையாக நேச்சர்ல வர வியாதிகள். அது பாவம் செய்கிறதா? ஆனா அதுக்குள்ள பாவம் இருக்கிறது. அதுக்குள்ள பாவம் இருக்கிறது. ஆனால் அது என்ன செய்யல? பாவம் செய்யவில்லை. சொல்றார் பாருங்க அடுத்து, இப்பொழுது வியாதி என்பது பாவத்தில் வீழ்ந்த பிறகு நேரடியாக அல்லது மறைமுகமாக ஏற்படுகிறது. நீங்கள் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் ஒருவேளை இருக்கலாம். உங்கள் பெற்றோர் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருந்தால் அவருடைய பலவீனங்களால் இது போன்ற மற்ற காரியங்களால் நீங்கள் அந்த மரபுரிமையை பெற்றிருக்கலாம். வாசிங்க, 2 வசனங்களை வாசிங்க பாருங்க. சொல்றாரு, யாத்ராகமம் 34:7-9 வாசிங்க. யாத்ராகமம் 34:7-9. ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவராக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறையிடத்தில் விசாரிப்போர் என்று கூறினார். 9. ஆண்டவரே, உன்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கல்குள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை முதல் சுதந்திரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது பாருங்க, யாருக்கு முன்பாக கடந்து போறாரு? மோசைக்கு முன்பாக கடந்து போறது. அவர் சொல்றாரு, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயமும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். என்ன சொல்றாரு? 1000 தலைமுறைக்கு என்னத்தை காக்கிறவர்? இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். என்ன சொல்றாரு?
அவர் இரக்கத்தை காக்கிறவராக இருக்கிறபடியால் என்ன செய்யறாரு? அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். ஒரு குற்றவாளியாக இருக்கும்போது அவன் என்ன செய்யறாரு? குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அடுத்த கால அப்ப மோசே திரும்ப என்கிறான், அவருடைய சமூகத்தில் பணிந்து குனிந்து கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வழங்கா கடத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். இங்கே அடுத்த இன்னொரு வசனம் வாசிப்போம். 51:5 சங்கீதம் வாசிங்க. பாருங்க, சங்கீதக்காரனை தாவீது சொல்றான், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை எங்க கற்பித்தாள்? பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அப்ப பாவம் பாருங்க, தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு, மூல பாவம் என்கிறது எங்க இருக்கிறது? இங்க இந்த வசனத்துக்குள்ளே அடங்கி இருக்கு. மூல பாவம் எங்க இருக்கிறது? வசனத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆதி இருந்த பாவம் எங்கே இருக்கிறது? இந்த வசனத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க சொல்றாரு. உதாரணமாக, என் தந்தை குடிப்பவர், பயங்கரமான ஒரு குடிகாரர். நல்லது, நானும் ஒரு குடிகாரனாக இருந்திருப்பேன் அவர் சொல்றாரு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. அதாவது அவர் தன்னை ஓப்பனா சொல்றாரு சபையில, என் தந்தை ஒரு குடிகாரர், பயங்கரமான ஒரு குடிகாரர். நல்லது, நானும் ஒரு குடிகாரன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை அதிலிருந்து சுத்திகரித்தது பார்த்தீர்களா? என்ன சொல்றாரு? அப்பா குடிகாரன், குடும்பத்துல எல்லாருமே குடிகாரங்க. ஆனால் என்ன செய்தது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது? என்னை சுத்திகரித்தது பார்த்தீர்களா? நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் குடித்ததில்லை, விருப்பம் கொள்வதும் இல்லை. ஆனால் என்னுடைய ஜனங்கள் அனைவருமே அவர்கள் பெரும்பாலும் புகையிலை செல்லும் மெல்லுபவர்களாகவும் புகைப்பிடிப்பவர்களாகவும் என்பதை நான் இயற்கையாகவே அறிவேன். அதான் இயேசு, அதாவது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அப்ப தீர்க்கதரிசியார், என் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவருமே குடிகாரர்களாக இருக்கிறார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது? என்னை சுத்திகரித்தது. நல்லது, நல்ல வேற சொல்றாரு. ஒரு சோள தானியத்தை போல, அது மஞ்சள் நிற சோள தானியமாக இருந்தால், அது மாற்றம் செய்யப்படாமல் இருந்தால் அது மஞ்சள் நிறம் கொண்ட அதே தானியமாக இருக்கும். நல்லது, நான் என் வாழ்க்கையிலே ஒருபோதும் புகைப்பிடித்ததில்லை, அதற்காக ஒருபோதும் இயங்கினதும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் அதை செய்தது பார்த்தீர்களா? திரும்ப தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு விசுவாசியையும் இந்த அதாவது யோவான் ஸ்நானகன் என்ன செய்தார்? லோகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு. ஆனா மத்தேயுல என்ன சொல்றான் பாருங்க, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. யாருடைய ஜனங்கள் பாவங்க? தமது ஜனங்களின் பாவங்களை மீட்டு அவர்களை. அப்ப தமது ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்குள்ளாக மனவாட்டியானவள் இருக்கிறார். அந்த மனவாட்டியுடைய பாவங்களை அவர் என்கிறாரு மீட்டு அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்றாரு, இப்பொழுதும் கூட அதே காரியம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜனங்களில் இருந்து தலைமுறை தலைமுறையாக பெற்றுக்கொண்ட அந்த வியாதியால் உங்களுக்குள் உள்ளான ஒரு பலவீனமும் புத்திசாலித்தனமும் அது ஒவ்வொன்றும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தமானது கல்வாரியில் அதற்காக பரிகாரம் செய்ததனால் அதை சரி செய்யும் வரைக்கும் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் குணமடைவதற்கு உங்கள் உரிமை உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும், நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கும், சகல உலகத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுகிறதுக்கும் எதனால உரிமை உண்டு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தான் உரிமை இருக்கிறது. வியாதி என்பது பாவத்தின் ஒரு தன்மையாக இருக்கிறது. அது பாவத்தினால் வரக்கூடிய காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரிய வரும் பொழுது அதை நீங்கள் சரி செய்கிறீர்கள். மேடையில் அது வழக்கமான ஒரு காரணமாக இருந்து கொண்டது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கும் போது அதை அவர்கள் சரி செய்யாத வரைக்கும் அவர்கள் குணப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை என்ன சொல்றாரு? உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்து விட்டீர்கள், அது உங்களுக்கு தெரிய வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? அதை சரி செய்ய வேண்டும். நாம் சரி செய்யாத பட்சத்தில் என்ன செய்யறோம்? திரும்பவும் என்ன செய்யறது? அந்த பலவீனமாக நம்ம என்ன செய்யறது? அட்டாக் இங்க பண்ணுகிறது. அப்பொழுது என்ன? இதுக்கு ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. தானியேல் எங்க போறான்? தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போறான். ஜெபம் பண்ணும் பொழுது அவன் நேரடியாக என்ன செய்யறான் சொல்லுங்களேன்? ஏன் பாவ அறிக்கை பண்ணணும்? ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போறதுல ஏன் பாவ அறிக்கை பண்ண வேண்டும்? இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஸ்தாபனங்கள் என்ன சொல்றது? நீ ஜெபம் பண்ணு,
பாவ அறிக்கை பண்ணு யாரும் அங்க சொல்லி கொடுக்கல, கொடுக்குறாங்களா? அவன் பாவ அறிக்கை பண்றையா. பாவத்தை அறிக்கையிடும் பொழுது உனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த இடைவெளியானது எது இணைகிறது, மறைந்து போய் நீயும் தேவனுமாக எழுதுறீங்க, டைரக்டாக எழுதுறீங்க, இணைக்கப்படுகிறீர்கள். உங்கள்ட்ட ஜெபமானது எழுதியது டைரக்டாக இணைக்கப்படுகிறது. அதுக்குதான் பாருங்க, அனுதினமும் உங்களை எழுதுகிற பலிபீடத்தின் கீழ் கடந்து செல்லுங்கள். நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ண போறோமோ முதல்ல என்ன செய்ய வேண்டியவராக இருக்கிறோம், நம்முடைய பாவங்கள். நாம் பாவம் செய்தமோ செய்யலையோ, ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யறோம், அறிக்கிறோம். அவன் தானியேல் பாவம் செய்யல, ஆனா அவன் என்ன செய்யறான், என்னுடைய பாவங்களையும் என்னுடைய பெற்றோருடைய பாவங்களையும் எங்கள் பிதாக்களுடைய பாவங்களையும் எங்கள் ராஜாக்களுடைய பாவங்களையும் எங்கள் ஜனங்களுடைய பாவங்களையும் என்ன செய்யும், பொறுத்தருளும் கேட்கிறான் பாருங்க. அதுக்கு பிறகுதான் அங்க என்ன உண்டாகிறது, இடைப்படுதல் அங்கே உண்டாகிறது. யாருடைய தேவனுடைய இடைப்பாடு அங்கே என்ன செய்யுது, உண்டாகிறது. அதான் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 103:3-5 வரை வாசிங்களேன். பாருங்க என்ன சொல்ற, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. என்ன சொல்றாருங்க சங்கீதக்காரன், என்ன சொல்றான், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அழிவுன்னா என்னது, தீர்க்கதரிசி அழகமா சொல்லுவாரு பாருங்க, அவர் நல்ல கதையா நமக்கு சொல்லி தருவாரு. நரகம்ங்கிறது ஒன்று அங்கு நிரந்தரமா கிடையவே கிடையாது. வதிக்கப்படுற ஒரு சதா காலங்களிலும் வதிக்கப்படுகிற ஒரு ஸ்தலம் அங்கு இருக்கிறது. அந்த அழிவுக்குள்ளாக நாம கடந்து போகாதபடிக்கு தேவன் நம்ம என்கிறார், மீட்டு ரட்சித்திருக்கிறார். அதான் சொல்றாரு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. நம்ம என்ன இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தான் இருக்கிறோம். அவருடைய இரக்கம் இல்லை என்று சொன்னால் நம்ம ஒருவருமே இல்லை. பாருங்க, என்னுடைய சிறு பருவத்தில் எங்க ரோட்டுக்குள்ள ஆம்புலன்ஸே ஓடாது. என்னுடைய சிறு பருவத்தில் வீடு ரோடு ஒன்று போல தான் இருக்கு பாருங்க, வீடு ரோடு, ரோடோட தான் காம்பவுண்ட், அதெல்லாம் உட்கார்ந்து இருக்கும். அப்ப ஆம்புலன்ஸே போகாது. 108 வந்தா மட்டும் எப்பொழுது இந்த டெலிவரிக்கு வேண்டிய அந்த மெத்துல தூக்கிட்டு எல்லாம் போறது வரும். ஆனா இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, காலையில இருந்து சாயங்காலம் இரட்டு தூங்குற வரைக்கும், தூங்குன பிறகு ஓடிட்டு தான் இருக்கு ஆம்புலன்ஸ். அவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்யுது, என்ன இருக்கிறது, நெருக்கங்கள், விபத்துகள், அழிவுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனா ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாகல, பயம் இல்லை. யாரை குறித்துள்ள பயம் இல்லை, தேவனை குறித்துள்ள ஒரு பயமே ஜனங்களுக்குள்ள கிடையாது. ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம். யாரையோ கிடையாது சம்பந்தம். இதுக்கு முன்னுதாரணம் எங்க தெரியுமா, இது எங்க எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க, எல்லாமே வேதத்திலிருந்து வந்தவைகள். மோசே தேவனுடைய சமூகத்தில் கடந்து சென்றான். ஆரோனு கூட இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டார்கள். அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் எதற்கு உதாரணமாக இருக்குன்னு சொன்னால் அழிவிற்கு அது உதாரணமாக இருக்கிறது. இங்க பாருங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது வார போலாகிறது. நன்மையினால் நம்முடைய வாய் அவர் திருப்தியாக்கி நம்முடைய ஆயுஷ் என்கிறார் தேவன் என்கிறார். அவர் நியமித்திருக்கிறார் நம்முடைய ஆயுஷ். ஒருவேளை தேவன் நியமித்திருக்கிற காலம் இங்க முடிந்திருந்தாலும் அடுத்து திரும்ப நமக்கு அந்த ஆயுஷ் அங்க நீண்டு போயிட்டு என்ன நித்திய நித்திய காலமாய் யாரையோ கூட இருக்க போறீங்க, அவரோடு கூட இருக்க போறீங்க. யாரையோ கூட, உங்கள் மணவாளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்க போறீங்க பாருங்க. அதான் சொல்றாரு பாருங்க அடுத்து, பின்பு அவர்கள் தேவனுடன் அதை சரி செய்யும் பொழுது தேவன் அவர்களை சுகப்படுத்துகிறார். ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ காணிக்க செலுத்துறதுக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும் சொல்றாரு, நீ உன் சகோதரத்துக்கு போய் ஒப்புராகு. இல்ல ஒரு மனைவிட சண்டை போட்டா மனைவிடத்தில் ஒப்புரவாகு, உன் பிள்ளையிடத்தில் சண்டை போட்டால் பிள்ளையிடத்தில் ஒப்புராகு, உன் விரோத இடத்துல சண்டை போட்டால் அவனிடத்துல ஒப்புரவாயிட்டு வந்து எழுதியது செய்வாங்களா, செய்யணும். நம்ம பிள்ளைங்க இடத்துல சண்டை போட்டோம்னா போட்ட மக்களை சாரி அம்மா இல்ல இல்ல அப்பா இல்ல தவறா சொல்லிட்டேன் தீர்ந்து போச்சு சொல்றதுக்கு என்னன்னா இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறானா, இறங்கித்தான் தீரணும். தேவனுடைய சமூகத்தில் நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னால் இறங்கித்தான் தீரணும். மனைவிடத்திலும் சில இடத்துல கோவப்படுவோம், இல்ல மனைவி புருஷனிடத்தில் கோவப்படுவாள், இறங்கித்தான் தீரணும். ஏன்னா தேவன் சொல்லி இருக்கிறார், நீ சரிப்படுத்தும் முதல்ல. நீ ஒன்னு சரி செய்யாத, நீ கொண்டு செலுத்துற காணிக்கை என்ன செய்யாது, அந்த காணிக்கையினால உனக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அப்ப சரி செய்ய சொல்ல, அதான் சொல்றாரு,
அவர்கள் தேவனுடன் அதை சரி செய்யும் பொழுது தேவன் அவர்களை சுகப்படுத்துறார். நம்ம ஏதோ ஒரு வாரத்தில் நான் இந்த செய்தி கொடுத்தேன், அது விவாகம் வாரத்திலையும் சொல்றாரு, கணவனும் மனைவிக்குள்ள காரியங்கள் சரி செய்யப்படுத்தப்பட வேண்டும். அப்போ கணவனும் மனைவிக்கும் உள்ள காரியங்கள் சரி செய்யப்படும் பொழுது தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள காரியங்கள் நீங்கள் சரி செய்ய வேண்டாமா? சரி செய்யத்தான் செய்ய வேண்டும். இன்னும் சொல்றாரு பாருங்கள், நான் அது எதை அர்த்தப்படுத்துகிறேன் என்பதை பாருங்கள். அவன் எதை சொல்றாரு? நீங்க உலக பிரகாரமான காரியங்களை சிந்திக்காத, எதை சொல்லுகிறார்கள்? நீங்கள் தேவனோடு கூட நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் பூமிக்கு நமக்கு தந்திருக்கிற அந்த மாடலிங், அதாவது பழைய ஏற்பாட்டிற்கு புதிய ஏற்பாட்டிற்கு பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது போல நாம இப்ப நிழலாக இங்கே இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நாம இங்க என்ன இருக்கிறோம்? ஒரு நிழலாக இருக்கிறோம். அது சொல்றாரு பாருங்க, இப்பொழுதுதான் அது என்னவாக இருக்கிறது, ஆனால் நீ ஏதாவது தவறு செய்திருக்கிறாயா, அது இல்லையா என்பது உன் சொந்த மனதிற்கு தெரிய வரும் பொழுது எப்படியாவது நீ அதை சரி செய்வாய். உங்க மனசுக்கு என்னைக்காவது நடந்த ஒரு சம்பவம் உங்களுடைய மனதில் அது உறுத்தும் பொழுது அது நீங்கள் என்ன செய்யணும்? சரி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. எந்த ஒரு காரியங்களும் நீங்க மேத்ஸ் டீச்சர்னா வச்சுக்கோங்களேன், 1+1 போட்டு ஈக்குவல் டு 2 சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு. 1+1 போட்டு ஈக்குவல் 1 சொல்ல முடியுமா? சரியான விடை 2, 1 சொல்ல முடியுமா? இல்லைன்னா 3 சொல்ல முடியுமா? இல்லைன்னா 5 சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு சரிக்கு சரியாதான் இருக்க வேண்டும். அப்ப நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் பூ உலகில் நமக்கு தந்திருக்கிற அந்த வாழ்க்கையானது என்ன செய்யணும்? அது சரி செய்யப்பட வேண்டும். நம்ம சகோதரத்தில் ஆராய்ஞ்சுதான், நம்முடைய தகப்பனிடத்திலிருந்து ஆராய்ஞ்சுதான், நம்முடைய தாயிடத்தில் ஆராய்ஞ்சுதான், நம்முடைய உறவு யாரிடத்திலும் ஆராய்ந்து நம்ம அது சரி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது சொல்றாரு பாருங்க, ஒரு காரியங்கள் அது சொல்றாரு, மோசே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்பதை உறுதிப்படுத்த 2 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டன. வாசிங்களே, யாத்ராகமம் 4:2-4, 6-7, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை, அடுத்து 6ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. ஒரு கோல் என்றான், அதை தரையிலே போடு என்றான். அவர் அதை தரையிலே போட்டபோது அது சத்தமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. அடுத்த 6-7 வாசினீங்களா? மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல் பெருங்குற்றம் இருந்துள்ளது. அவர் உன் கையை திரும்ப உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவருடைய மற்ற சதையை போல் ஆயிற்று. பாருங்க, இங்க என்ன சொல்லப்படுது? அவருக்கு 2 அடையாளங்களையும் அற்புதங்களை அவருடைய கையில கொடுத்து விடுறாரு. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நல்லா தெரிந்த ஒரு மனுஷன். மோசே யாரை குறித்து நல்லா தெரிந்த மனுஷன்? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நல்லா தெரிந்த ஒரு மனுஷன், பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்த ஒரு மனிதன். கடைசியில 2 இஸ்ரவேலர் சண்டை போடும் பொழுது, அவர்களை விலக்கும் பொழுது, நேற்றைக்கு நீ ஒரு எகிப்தியனை கொண்டது போல இன்றைக்கு எங்களை கொண்டுவிட மனதாக இருக்கிறான் என்று குற்று வெளிப்பட்டு வனாந்தரத்திற்கு ஓடுகிறான். அந்த வனாந்தரத்தில் தேவன் நினைச்சார், இங்க 40 வருஷம் இங்க முடிஞ்சாச்சு, அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் கொண்டு போய் அவருக்கு ட்ரெயின் கொடுக்கறதுக்கு அங்க கொண்டு போறாரு. அங்க கொடுத்த பொழுதும் அவன் என்ன செய்யறான்? ட்ரெயின் கொடுத்த பொழுதும் ஆடுகளை மேய்த்தும் கஷ்டப்பட்டும் அவருடைய வாழ்க்கை அங்க இல்லை இழந்து அப்படியே ஒரு முதிர் வயதை கடந்து வருகிற வேலையெல்லாம் தேவன் என்கிறார், அவனை அழைக்கிறார். நீ வா. எதுக்கு? நீ ரொம்ப 40 வருஷம் உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் படிச்சு முடிச்சுட்ட, 40 வருஷம் ஆடை குறிச்சுள்ள காரியங்கள் நல்ல போற. ஆடுன்னா யாரு? நம்ம தான் ஆடுகள். ஆடுகளை குறித்து நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ஆனாலும் அவனுக்கு நல்ல தெரியும், இஸ்ரவேல் அந்த எகிப்தில் இருக்கிற அந்த ஆடுகள் என்னது? பொல்லாத ஆடுகள். என்ன ஆடு? அது பொல்லாத ஆடுகள்னு அவனுக்கு நன்றா தெரியும். அவன் என்ன செய்யறான்? அதனால தான் மறுக்கிறான், நான் போக மாட்டேன் இல்லைன்னு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய சகோதரனும் வருகிறான், ஆரோனும் வருகிறான், நீயும் வா, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்குனேன்னு சொல்லி எழுதிட்டாரு. அவன் உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பேன் தேவன் அங்க அழைத்து விடுகிறார். விடுற சமயத்துல 2 காரியங்களை கையில கொடுக்குறாரு. என்ன காரியங்களை கையில கொடுக்குறாருன்னா, ஒண்ணு என்ன செய்யறாருன்னா, கையில் இருக்கிற ஒரு கோலுக்கு கீழே போட்டவன் என்ன உண்டாகிறது? அது என்னது? பாம்பாக மாறுகிறது. அதை கண்டா விலகி ஓடுறான். அவர் என்ன சொல்றாரு? நீ விலகி ஓடணும், உடனே கையில் இருந்த கோல் தானே, நீ ஏன் ஓட வேணும்? அவன் ஓடுறான். அதுக்காக பாலப்பிடி திரும்ப என்ன ஆயிருந்தது? அடுத்து என்ன செய்யறாரு? உன் கையில் இருக்கிற எங்க போடு? பைக்குள்ளால என்ன செய்யுது? உன் மடியிலே உன் கையை எங்க போடுறது? அவங்களுக்கு துணி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேலண்டு கீழே வர ஒரே அங்கியா இருக்கும், இடையில 2 என்ன இருக்கும்? கை உரை போடுறது. 2 கையையும் போடுகிறதுக்கு 2 அறைகள் இருக்கு. ஏன்னா குளிர்காலங்கள்ல இந்த கையை இங்கதான் போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அதே கணக்கா தான். அப்ப அங்க போடுன்னு சொல்றாரு.
அப்ப என்ன ஆயிடுச்சு? அது வெண்குஷ்டம் ஆயிடுச்சு. திரும்ப எங்க போடுதல் பாருங்க. அப்ப பாருங்க, இப்போ சிருஷ்டிக்கும் தன்மை யாருக்குள்ள இருந்தது? யாருக்குள்ள இருந்தது? மோசேக்குள்ள இருந்தது. பாருங்க, அந்த சிருஷ்டிக்கும் தன்மையோட தான் சொல்றாரு, நீ அங்க போ. எங்க போ? நான் மோசே. அதே காரியத்தை தான் சொல்றாரு. பாருங்க, 2 அடையாளங்கள் கொடுக்கப்படும். அதே போல உனக்கும் கொடுக்கப்படும். யாருக்கு? தீர்க்கதரிசிக்கும் அந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? தீர்க்கதரிசிக்கும் அதே அடையாளங்களை தேவன் கொடுத்தார். அதே போல சொல்றாரு பாருங்க, நான் உன்னுடன் கூட இருப்பேன். யாரை கூட சொல்றாரு? தீர்க்கதரிசனத்திலே அதை தான் சொல்றாரு. மோசேயோட கூட இருந்தது போல, யோசுவாவோட கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். இப்போ அதே தேவன் யாரோடு கூட இருக்கிறார்? மணவாட்டி கூட இருக்கிறார். அவர் யாரை கூட இருக்கிறாரு? மணவாட்டி கூட இருக்கிறார். அவர் எதற்காக நம்முடைய பிரதான ஆசிரியராக இருக்கிறார்? அறிக்கை செய்வதற்காக. அப்ப நம்ம செய்த குற்றங்களையும் குறைகளையும் நாம் அறிக்கை செய்யும் பொழுது அதை பரிந்து பேசுற வாசிங்க. 3:1 வாசிங்களா? எபிரேயர் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியர்களாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பாருங்க, பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. யாரெல்லாம்? நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் சொல்றாரு. பாருங்க, அடுத்து பரிசுத்த சகோதரரே, நாம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து. இப்ப அங்க யாரு? அவருக்கு ஊழியம் என்ன ஊழியம் இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்கிறது? பரிந்து பேசுற ஊழியம். போன வாரம் நம்ம தியானம் பண்ணும்போது தானியேல் கீரி என்ன செய்யறான்? ரொம்ப பெருமிதத்தோட என்ன செய்யறான்? பூமியிலிருந்து கடந்துங்க செல்கிறான் பரலோகத்துக்கு. அங்க போன இது ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் கடைசியில அவன் அங்க மேலே அப்ளை பண்ண பொழுது அவனுக்காக பரிந்து பேசுகிற ஒரு சத்தத்தை அவன் அங்கு கேட்கிறான். பூமியில் தானியேல் கீரி எனக்காக நின்றான், இங்கு நான் அவனுக்காக நிற்கிறேன். பரிந்து பேசுற ஊழியத்தை பாத்தீங்களா? இப்ப ஆரோனத்துல தேவன் அந்த ஊழியத்தை ஒரு மாடலா தான் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீ என்னுடைய சமூகத்தில் அவர்களுடைய ரத்தத்துக்கு, நம்முடைய பாவங்களுக்காக என்னத்தை கொண்டு வர போற? பரிகாரமாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடையோ வெள்ளாட்டுக்குட்டியுடையோ இல்ல மாடுகளுடைய ரத்தத்தை கொண்டு வர போற என்னுடைய சமூகத்தில் கடந்து வருங்க. இங்கே நமக்காக அவருடைய ரத்தம் என்ன செய்கிறது? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அது சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ, அல்லது பிடுங்கப்பட்டு, அல்லது உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அந்த காரியங்கள் சொன்னாய் என்றால் அந்த காரியங்கள் நிறைவேறும் என்று விசுவாசித்தால் உங்களுக்கு நிறைவேறும். வாசிங்களா சகோதரன்? 17-20 வாசிங்களா? மத்தேயு. உங்கள் அவிசுவாசத்தால் விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடமிட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுகிறாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பாருங்க, மோசேயோடு கூட இருந்த தேவன், யோசுவோட கூட இருந்த தேவன், இந்த கடைசி நாட்கள் தீர்க்கதரிசியோட கூட இருந்த தேவன் இன்றைக்கு நம்மோட கூட இருக்கிற. நமக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய விசுவாசமானது, கடுகளவு விசுவாசமானது உங்களுக்குள் கிரியை செய்தால் இந்த மலையை பார்த்து பிடுங்கி அப்புறம் போடணும்னா அதை தெரிஞ்சியும். மலைங்கிறது என்னது? நிறைய காரியங்கள் அது குறிக்கும். சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அது குறிக்கிறதாக இருக்கிறது. பாருங்க, அடுத்து சொல்றாரு, நாசரேத்தில் இயேசு இருந்தபோது பிதாவானவர் அவருக்குள் இருந்தால் என்று நான் நம்புகிறேன். அந்த மகத்தான பிதாவினுடைய எல்லா காரியங்களும் குமாரனாகி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வரங்களும் அவர் வெளிப்படுத்தப்பட்ட பிதாவின் சாயலாக இருந்தார் என்பதை உணர்த்தியது. மேலும் அவருக்குள் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுடன் தேவன் அவருக்குள் வாசமாக இருந்து கொண்டு மேலே கவனித்துக் கொண்டிருந்தார். வாசிக்கண்டாம் 1 அந்த கொலோசியர் 1:14-21 வீட்டில் போயிருந்து வாசிங்க. ஏன்னா இன்னைக்கு இதை முடிக்கணும். மேலும் நானும் பிதாவாக ஒன்றும் இருக்கிறோம், பிதா எனக்குள் வாசமாயிருக்கிறார் என்று சொன்னார். அந்த கிரியைகளை செய்வது நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற என்னோட பிதாவை அந்த கிரியைகளை செய்கிறார். அவன் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, மோசேக்குள் இருந்த தேவன், யாருக்குள்ள இருந்த தேவன்? மோசேக்குள் இருந்த தேவன் யாரைய கூட இருந்தாரு? யோசுவாவுக்குள் இருந்தார். பாருங்க, மோசேக்குள் இருந்த அதே தேவன் என்கிறாரு, யோசுவாவுக்குள்ளும் அதே தேவன் தான் இருந்தார்.
அதே தேவன் தான் இந்த கடைசி நாட்கள்ல மகத்தான காரியங்களை செய்யும்படியே தீர்க்கதரிசிக்குள்ள இருந்தார். அதே தேவன் தான் இன்று உங்களுக்குள்ளும் இருக்கிறார். வேதம் போய் சொல்ல ஒண்ணு இல்லை. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. உங்களுக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறது? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ இங்க சொல்றாரு, நீர் தேவனுடைய குமாரனாக இருந்தால் இந்த கற்களை அப்பமாக மாற்றும், அவைகளை அப்பங்களாக மாற்றி சாப்பிடும், ஏனென்றால் நீர் பசி உள்ளவராக இருக்கிறீர் என்று பிசாசு கூறினான். இப்ப பிசாசு என்ன பேசுற? நம்மகிட்ட தான் சொல்லலாம் பாருங்க. சில அவிசுவாசமான காரியங்களை கொண்டு நமக்கு முன்க வைப்பான், நம்ம திணறி போயிடும். ஆனா அவர் வார்த்தையா இருந்தபோது அவர் என்ன செய்யல? திணறி போகவே இல்லை. அவர் சொல்றாரு, அது எழுதியிருக்கிறது. மேலும் அவன் வேத வாக்கியங்களை அவரிடம் கொடுத்தான், அதற்கு இப்படியும் எழுதியிருக்கிறது என்று கூறினார். இயேசுவோ இன்னும் அவருடைய வல்லமையை உபயோகிக்கவில்லை. இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறார். இப்பொழுது முடிக்கும் தருணத்தில் இதை கவனமாக கவனியுங்கள். சாத்தானுடன் முதல் யுத்தத்தில் அவர் அதிகபூர்வமாக தேவனுடைய வார்த்தையை கொண்டும் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை கொண்டும் ஜெயித்தார். என்னது? தேவனுடைய வல்லமையான வார்த்தையை கொண்டும் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை கொண்டும். இப்ப அவருடைய வாயில் இருந்தது என்னது? வார்த்தை. அடுத்து என்ன? எழுதப்பட்ட வார்த்தையை கொண்டும் என்ன? அவர் ஜெயிக்கார். இங்கு உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரரும் தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்திருக்க எந்த ஒரு ஊழியக்காரரும் தெய்வீக சுகமளித்தல் கூட்டத்தை துவங்க முடியும். அதற்கு உரிமை உண்டு. அது முற்றிலுமாக சரியாக இருக்கிறது. அதை நடத்தி செல்ல நீங்கள் ஏவப்படுவதை உணர்ந்தால் அதை செய்யுங்கள். அதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. நான் சொன்னதால் நீங்கள் போக வேண்டாம், ஆனால் நான் உங்களுக்கு பொதுவான கட்டளை தருகிறேன். இயேசுவின் கடைசி கட்டளை மற்றும் தலைமையகத்தில் இருந்த பொதுவான கட்டளைகள், நீங்கள் போய் உலகெங்கும் உள்ள சர்வ சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசையுங்கள் என்பதே. அது சரிதானே? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். கைகளை வச்சா என்ன செய்வாங்க? எக்ஸாம்பிளே இருக்கு. பேதுரும் யோவானும் போறாங்க. எங்க போறாங்க? தேவாலயத்தை கடந்து போறாங்க. பிச்சைக்காரன் என்ன கேட்கிறான்? பிச்சை போடணும். இவன் என்ன கேட்கிறான்? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிற ஒன்றை உங்களுக்கு தருகிறேன் சொல்றான் பாருங்க. அப்ப என்ன கொடுத்தான்? தூக்கி பொன்னையும் வெள்ளியும் கொடுத்தானா? பேதுரு கையை பிடிச்சு தூக்கி விட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்ன செய்தது? எழுந்திரண்டு. அந்த நாமம் என்ன செய்தது? அவனுக்கு கரடுமுரடான சகல அவயங்களையும் அவர் என்ன செய்தது? அது நிவர்த்தி செய்தது. இங்க சொல்றாரு, எனக்கு அந்த புத்தகத்தை குறித்து தெரியாது, இந்த புத்தகத்தை குறித்து அவருக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நன்றாக தெரியும் அதை ஆக்கியோனை குறித்து. பாருங்க, புஸ்தகத்தை குறித்து நீங்க வணங்கி சிலர்கிட்ட கேட்டா ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்ன செய்வாங்க? தெளிவாக எல்லா வசனங்களையும் சொல்லுவாங்க. எனக்கும் தெரியாது. ஆனால் ஆக்கியோனை குறித்து, சிருஷ்டிகர்த்தாவை குறித்து என்ன தெரியும்? அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றுகிற தேவன் என்பதே எல்லாருக்கும் நிச்சயமாக தெரியும். இன்னும் ஒரு காரியம் பாருங்க, அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் பாருங்க. ஒரு முறை ஒரு மனிதன் இப்படியாக கூறினான், ஐயா, நீரின் வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரம் நல்லான், தகுதி உள்ளவன் அல்ல. மத்தேயு 8:5-9 வாசிக்கின்றான். இயேசு, நான் வந்து உன் மகளை குணமாக்குறேன் என்று கூறினார். ஐயா, நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன். அவன் என்ன சொல்றான்? என்னுடைய வீட்டுக்கு நீர் வர நான் யாரு? நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆனால் நான் ஒரு மனிதனை போ என்றால் போகிறான், இதை செய் என்றால் அதை செய்கிறான், வா என்றால் வருகிறான். பாருங்க, அடுத்து இப்பொழுது பாருங்கள், நாசரேத்து இயேசுவுக்கு நோய்களின் மீது அதிகாரம் இருப்பது அந்த ரோமன் உணர்ந்தவனாக இருந்தான். அந்த ரோம தளபதிக்கு என்ன தெரிஞ்சது? சகல அதிகாரம் யார்கிட்ட இருக்கிற? இந்த மனுஷன்கிட்ட இருக்குன்பதை அவன் அறிந்த. அவன் என்ன சொல்றான்? இது ஒரு வார்த்தை சொல்லும்னு சொல்றான். நீர் எங்க வரணும் இல்ல, எனக்கு வீட்டுக்கு நீர் வாரதுக்கு யாரும் இல்ல, நான் தகுதி உள்ளவன் அல்ல. அவன் சொன்னதும் அதுவாகத்தான் இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். இப்பொழுது அவன் ஒரு மனிதனை நோக்கி போ என்றால் போகிறான், இந்த வழியாக வா என்றால் வருகிறான் என்று கூறினான். அவன் அதிகாரத்தில் இருப்பதால் அவன் அவ்வாறு தான் இருக்க வேண்டும். நான் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரிகிறதா? இயேசுவுக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்தது, வியாதியின் மீது அதிகமான அதிகாரம் இருந்தது என்பது அவனுக்கு தெரியும். அவன், ஐயா, உம்மை போன்ற ஒரு பரிசுத்தமானவர் என் கூரையின் கீழ் வருவதற்கு நான் தகுதியற்றவன். பாருங்க, நான் அடைக்கிற உங்களுக்கு சொன்னேன், மகிமையின் தேவன் மண்ணான இந்த கூடாரத்திற்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவன் சொல்றான், நீர் என்னுடைய கூடாரத்தை கீழே வருகிறதுக்கு நான் எது தகுதி உள்ளவன் அல்ல. இங்க ஒரு விஷயம் என்னன்னா பாருங்க, புறஜாதிகள் வார்த்தையின் மூலம் விசுவாசிக்கின்றனர். அதே காட்டு திரும்ப செய்றார் பாருங்க. அடுத்து பாருங்க,
அது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது, அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. மேலும் அவருடைய எழுதப்பட்ட வார்த்தையானது ஒரு வித்தாக இருக்கிறது. அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது ஜீவனை பெற்றுக் கொள்கிறது. அதே போல இன்றிரவிலும் வியாதிகள் அனைத்தின் மீதும் அதிகாரம் இருந்து கொண்டிருக்கிறது. இயற்கைக்கு மேம்பட்ட நடவடிக்கைகள் உங்கள் விசுவாசத்தை மீண்டும் அவரிடமாக கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அது அவருக்குள் விரைவாக உயிர்ப்பிக்க செய்கிறது. ஆனால் யாவீரு தன் மகள் இறந்த பொழுது அதை அவனால் காண முடியவில்லை. அந்த 9:18 மத்தேயுல வருது பாருங்க. என் மகள் இறந்து விட்டால், ஆனாலும் நீர் வந்து அவள் மீது பாருங்க, ஒரு ரோமன் சொல்லுகிறான், நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், என வேலைக்காரன் என்ன செய்வான், சொஸ்தமாயிடும். யாவீர் தன் மகள் இறந்த பொழுது நீர் வந்து என்ன செய்யணும், உம்முடைய கையை எங்க வைக்கணும், என் மகள் மேல் வையும். அதான் யூதன் அடையாளத்தை காண வேண்டும். அடையாளத்தின் மூலம் தான் விசுவாசம் செய்கிறார். எது மேல அவனுக்கு அடையாளம், அவர் வந்து கை வைத்தால் தான் அவனுக்கு இருந்தது, அவனுடைய விசுவாசம் கிரியை செய்கிறது. பல எல்லா யூதனும், அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறினார், நீங்கள் அடையாளத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த நேரத்திற்குரிய செய்தியை உங்களால காண முடியவே இல்லை. இன்றைக்கு ஜனங்கள் அதிசயங்களை அற்புதங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்திற்குரிய வார்த்தையை காண்பது முடியாமல் பிசாசான அவருடைய கண்களை ஈடுபட்டான், குருடாக்கி போட்டான். பாருங்க, அதான் பாருங்க, இயேசு நான் என் வார்த்தையை விரைப்பேன் என்று கூறினால் நிச்சயமா அவர் வார்த்தை பேச அவனால் காண முடிந்திருக்காது. அவர் இங்கே நின்றுகிட்டு உன மகன் சொஸ்தம் அடைந்தால் என்று சொன்னால் என்ன அவரால் முடியாது, விசுவாசிக்க அவனால் முடியாது. அதான் சொல்றார் பாருங்க, அவரு இயேசு அவருடைய கரங்களை வைக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஒரு ரோமன் சொல்றான், ஒரு வார்த்தை நீர் சொல்லு. ஆனா யாவர் ஒரு யூதன் சொல்கிறான், உங்களுடைய கரங்களை கொண்டு வந்து என்னுடைய மகள் மேல் வை. இங்கே சொல்றாரு, இப்பொழுது அநேக சகோதரர் பிரன்காம் அவர்களே, கர்த்தரோட தூதன் நோயாளிக்காக ஜெபிக்கும்படி உங்களிடம் கூறியிருக்கிறார். நீங்கள் எனக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன், நான் சுகத்தை பெற்றுக் கொள்வேன் என்று கூறுகின்றனர். அது சரிதான், அவர் என்னிடம் கூறியதும் அப்படித்தான். ஆனால் அவர் அதை வேறொரு வழியில் செய்வார் என்று எனக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தீர்க்கதரிசி சமூகத்தில் கடந்து போன எல்லாரும், வியாதினால் போனவங்க கடந்தவர் எல்லாரும் சுஸ்தமடைஞ்சு கடந்து போகல. தேவன் எதை காட்டி கொடுத்தாரோ அவர்கள் அனைவருமே சுஸ்தமடைந்து போனார்கள். அவ பாருங்க, மோசையோடு கூட இருந்த தேவன், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கடைசி நாட்கள் யோசுவாவோட கூட இருந்த தேவன், கடைசி நாட்கள்ல யாருக்காக, அவர்கள் அனைவரும் யாருக்காக, அவர்கள் அனைவரும் யாரு, இஸ்ரவேலருக்காக. யாருக்காக, இஸ்ரவேலருக்காக மோசையோடு கூடயும் யோசுவாவோட கூட தேவன் இருந்தார். இந்த கடைசி நாட்கள்ல தம்முடைய மனவாட்டிக்காக தேவன் ஒரு மனுஷனை எழுப்பி அவரோடு கூட இருந்தார். இந்த கடைசி நாள்ல அவருடைய மனவாட்டிக்கு வேண்டி யாரை எழுப்பினாரு, ஒரு மனுஷனை எழுப்பி மகத்தான காரியங்களை அவர் மூலமாக செய்து வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுத்து வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலம் நீ அவருடைய மனவாட்டிக்குள்ளாகிறாய் என்கிறதை வெளிப்படுத்தி. அதான் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். திரும்ப அங்க கடைசியில் எங்கதான் மாறாரு, எங்க வராரு, வசனத்துக்கு தான் மாறாரு. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கடைசியில் ஒரு அதிகாரத்தை வாசித்து நான் முடிப்போம். நான் விசுவாசத்துடன் அடியெடுத்து வெளியே வர விரும்புகிறேன். நான் இதற்கு முன்பு செய்திராத புதிய காரியங்களுடன் அடியெடுத்து வைக்க விரும்புகிறேன். இன்னொரு வழியை எடுத்துக்கொண்டு, சாத்தானே, இயேசு கிறிஸ்து இதை செய்யும்படி என்னை அனுப்பியிருக்கிறார், நீ ஜனங்களை விட்டு வெளியேறத்தான் செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். பாருங்க, நம்முடைய விசுவாசம் என்ன, ஒவ்வொரு மனவாட்டியுடைய விசுவாசம் என்ன சொல்றாருன்னா, சாத்தானிடத்துல அதிகாரத்துடன் பேச சொல்லுகிறார். அவருடைய மனவாட்டிக்குள்ள இருந்து நெறிஞ்சது வெளியே போகிறதுக்கு நான் கட்டளை எடுக்கிறேன் என்று உங்களால சொல்ல முடியும். எப்படி ஆபிரகாம் தன்னுடைய மகனிடத்தில் நான் பலியை தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னாரோ அதை அவன் விசுவாசித்தான். அதே போல் உங்களிடத்தில் அவர் கட்டளை இருக்கிறார். மார்க் 16:16 சொல்லியிருக்கிறார், விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் சொல்லி இருக்கிறார்ல, அந்த அடையாளங்கள் எல்லாம் உங்கள் கைகளினால் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறாரு. தேவன் வாக்குறுத்திருக்கிறார், அதை விசுவாசிங்கள். அப்படி சொல்றாரு பாருங்க, எதையும் காணாமலேயே இருதயத்திலே முழு விசுவாசத்தை வைத்து துணிவுடன் கட்டளையிடுங்கள். எதையும் காண வேண்டிய தேவையில்லை, நீங்க யாரையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை, உலகத்துல யாரையும் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா உங்களுடைய ஜெபங்கள்ல இந்த அதிகாரத்தை பயன்படுத்தும்படி தேவன் சொல்லி இருக்கிறார். அதிகாரத்தை உங்கள்ட்ட தந்திருக்கிறாரு. ஆனா உங்களை கொண்டுதான் என்ன இல்ல, நம்மை கொண்டு என்ன செய்ய முடியல, அதை எடுத்து அதை பயன்படுத்த முடியவில்லை. பாருங்க,
மோசையோட கூட இருந்த தேவன் யோசுவாவோட கூட போன்னு சொன்னார், இருப்பேன்னு சொன்னாரு. யோசுவா பயன்படுத்தாம இருந்தா என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க. எரிகோ கோட்டையை பிடிச்சிருப்பாங்களா? ஆயி கோட்டையை பிடிச்சிருப்பாங்களா? ஆயி கோட்டை பிடிக்கிறதுக்கு முன்னே அங்க வேற விஷயம் நடந்து முடிஞ்சது. அடுத்து 15 ராஜாக்களை கொண்டார்கள், முடிந்திருக்குமா? எல்லாம் தேவன் செய்த காரியங்கள் தான். ஆனால் யாரோடு கூட இருந்தார்? யோசுவோட கூட இருந்தார். அப்ப இந்த கடைசி நாட்கள்லையும் தேவன் நம்மோடு கூட இருக்கிற விசுவாசங்களுக்குள் கிரியை செய்யட்டும். அதான் சொல்றாரு பாருங்க, பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை கொண்டு தேவன் அதை என்று நம்புகிறேன். இன்றிரவு நான் அதை சோதித்து பார்க்க போறேன். இது ஒரு புதிய இடமாக இருக்கிறது. அங்க சபையில சொல்றாரு, இன்றைய இது ஒரு புதிய இடமாக இருக்கு, நான் தெரிஞ்சுறேன், சோதித்து பார்க்க போகிறேன். அப்ப கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மோசையோட கூட இருந்த தேவன், யோசுவாவோட கூட இருந்த தேவன், தீர்க்கதரிசியோட இருந்த தேவன் இந்த கடைசி நாட்கள்ல யாரோடு கூட இருக்கிறார்? அவருடைய மனவாட்டி கூட இருக்கிறார். அதை நாம் விசுவாசிப்போம். ஆமீன், அல்லேலூயா. நான் ஜெபத்திற்குள்ளாக நான் கடன் சொன்னேன். ஜெபி. எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர ஸ்ரீகாரத்தின் ஆவியை தந்தவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவுடன் சொன்ன தேவன், இந்த கடைசி நாட்களில் தேவரீர் ஆண்டவரே தம்முடைய தீர்க்கதரிசியுடைய கூட இருந்து பலத்த காரியங்களை செய்த அதே தேவன் இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற மனவாட்டிக்குள் நீர் இருக்கிறீர் என்கிற விசுவாசத்தை அதை வைத்து நீர் அதே போல பலத்த காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். அந்த அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை விசுவாசத்தினால் அவர்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அதை கட்டளையிட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களுக்கு அந்த பலனை தந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை திடப்படுத்தி, கலங்காத திகையாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சில தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். மகிமையின் தேவன், மண்ணான இந்த பாத்திரத்திற்குள் நீர் வாசம் பண்ணுகிறீர் தகப்பனே. இந்த மண்ணான கூடாரத்தை மகிமையின் கூடாரமாய் மாற்றும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறேங்கிற விசுவாசத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறவர்கள் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து நாங்கள் ராப்போஜன பந்திக்காக நாங்கள் கடன் சொல்கிறோம். அதை தொடர்ந்து கால்களர் ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடன் சொல்கிறோம். உம்முடைய கிருபைகளும் இரக்கங்களும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆவினால் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று வசனத்தை வாசிப்போம்.